ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சீரீஸில் 3வது கொழுக்கட்டை, அதுவும் விநாயகருக்கு பிடிச்ச மாதிரியான பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப சாஃப்டாக 10 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. இதுக்கு நான் ஒரு சீக்ரெட் டிப்பும் சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன டிப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் இந்த ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பேனில் 1 கப், இது வந்து 250 ml கப்பு, இது 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவு, இது வந்து வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு தான். நீங்கள் வந்து கடையில் வைக்கிற இடியாப்ப மாவு வாங்கிக்கலாம். ரைஸ் ஃப்ளார்னு சொல்லி ஒரு பாக்கெட்டில் வைக்கும் இல்லையா, ஸோ அந்த மாவும் எடுத்துக்கலாம் நீங்கள். இதை வந்து நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மாவை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி இருந்தாலும் வறுத்து இருந்தாலும் இதை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா சூடு ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும், கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா சூடுபடுத்திட்டு அது தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் வெல்லம் எடுத்திருந்தேன், அதே கப்பில் 1/2 கப் எடுத்திருந்தேன், அதே கப்பில் 1.5 கப் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 1 கப் மாவுக்கு, அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெல்லம் கரைஞ்சா போதும், பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து 3/4 கப் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் மண் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வடிகட்டும் போது போயிடும். ஸோ நல்லா சுத்தமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும், பாகுலாம் தேவையில்லை. ஸோ நான் இதுக்கு முன்னாடி நிறைய கொழுக்கட்டை ரெசிபீஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு நான் வடிகட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் அகைன் ஒரு பேனில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ நல்லா சூடானதும் 1/2 கப் துருவின தேங்காய். துருவின தேங்காய் இல்லைன்னா தேங்காய் சில்லாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள், சரிங்களா? அதுவும் வந்து கடிப்படும்போது நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை சாப்பிடும்போது. ஸோ இந்த மாதிரி நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் தேங்காய், அதுக்காக தான். இது மாதிரி நல்லா வறுத்துட்டு தேங்காயில் உள்ள அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் செசமி சீடு, அதாவது வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதையும் இதில் நல்லா நெய்லேயே வறுத்துக்க போகிறேன். வறுத்துட்டு நெய்லேயே வறுக்கும்போது அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மூந்தால் சிறுபருப்பு, அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஊற வைக்கலனாலும் பரவாயில்ல, அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இதையும் கீழே நல்லா வறுத்து விடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வறுபட்டதும் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் ட்ரை பண்ண சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்தளவுக்கு நல்லா வறுபட்டதும் நம்ம அந்த வெல்லம் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்து வெல்லத்தில் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட்னஸ் நம்ம கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான். ஆட் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பாகெல்லாம் மறுபடியும் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தோடனே நம்ம மாவு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி
இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இது எதுக்காக போடுறோன்னா, மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும் கொழுக்கட்டை. எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். அதுக்காக தான். டேஸ்ட்டில் உங்களுக்கு எந்த மாற்றமும் இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பித்த உடனே நம்ம வறுத்து வச்சுருந்த மாவை இதில் கொட்டி கிளற வேண்டியதுதான். ரொம்ப நேரம் அப்படியே கொதிக்க விட்டுறாதீங்க. இது கொட்டி கிளறிட்டே இருக்கும்போது அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது உடனே கட்டிப்பட்டுரும். சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்க்குறதுக்கு அது கட்டி கட்டியாக தெரியும், அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண அந்த கட்டிகள்லாம் உடஞ்சிரும். பாருங்கள், உடனே கட்டிப்பட்டுருச்சு, தண்ணியே இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அப்படியே நல்லா ஒன்று சேர அப்படியே அழுத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிலிக்கான் ஸ்பேட்சுலா இது. பாருங்கள், அந்த பேனில் ஒட்டவே இல்லை. நம்ம போட்டிருந்த தண்ணி, மாவு, மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் இருக்குது. அதனால தான் இந்த அளவுக்கு மாவு கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்லேயே எடுத்து பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். மாவு கொஞ்சம் கூட கையிலையும் ஒட்டவே ஒட்டலை, அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், பேனில் சுத்தமாக ஒட்டவே இல்லை, பேனை வாஷ் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மாவு ரொம்ப சூடாக இருக்கும், இப்போ கை போட்டு நம்ம பிசைய முடியாது. மூடி வச்சுட்டு அது கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். கையில் ஒட்டவே இல்லை. பாருங்கள், நான் கையில் எண்ணெய் தடவணும்னு நினச்சேன், பட் நான் தடவலை, எண்ணெயே இல்லை கையில். ஆனாலும் அதை கையில் எடுக்கும்போது சுத்தமாக ஒட்டவே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துருச்சு மாவு. இந்த அளவுக்கு வரணும், அப்போ தான் கொழுக்கட்டை சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கும் அது சாஃப்டாகவே இருக்கும். ஸோ முதல் கொழுக்கட்டை விநாயகருக்கு பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் நல்லா உருண்டை பண்ணிவிட்டு நல்ல விரல் வச்சு அழுத்தி கொடுத்தீங்கன்னா அந்த பிடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு வந்துடும். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணும்னாலும் இதை பிடிச்சி வச்சுக்கலாம். மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த மோல்டில் கூட நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு உருண்டையாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கையில் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு 2 கையிலையும் உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக ரோல் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக கிராக் இல்லாமல் உங்களுக்கு ஒரு உருண்டை ஷேப் கிடச்சிரும், ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக ஜென்டிலாக இப்படி ரோல் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அதில் கிராக் எதுவும் இல்லாமல் சூப்பரான பர்ஃபெக்ட் ஷேப், சர்க்கிள் ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் தனித்தனியாக பிடிச்சி வச்சுக்கிறேன். இடியாப்பம் பிளேட்டில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நான். இப்போ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இது ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாருங்கள், கடாயில் சுத்தமாக ஒட்டவே இல்லை பேனில். இதெல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு நான் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த 2 பிளேட்டையும் எடுத்து வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. 10 மினிட்ஸ் கண்டிப்பாக வேக வைங்க, அதுக்கு மேலே வேக வேண்டாம். பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு. சுத்தமாக கிராக்கும் விடலை, நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பில், டேஸ்ட்லையும் ஃப்ளேவர்லையும் சாஃப்ட்னஸ்லையும் எந்த குறைவும் கிடையாது, சூப்பராக வந்துருந்துச்சு. நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ காமிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு 10 மணி நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அதே சாஃப்ட்னஸ் உங்களுக்கு ரீட்டைன் ஆகும். பாருங்கள், ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக வேணும் உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு விதவிதமாக கொழுக்கட்டைகள் செஞ்சு அசத்துங்க. Till then, bye. Thanks for watching.